அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸ்களை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் CSRI கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல எக்ஸல்ல கிளாஸ் 13 பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் 13ல என்ன டாபிக் கவர் ஆகுதுன்னா ஃபார்முலா டேப். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஹோம் நடத்தியாச்சு, இன்சர்ட், பேஜ் லேஅவுட், அடுத்தது 4th இருக்கிறது இந்த ஃபார்முலா டேப். ஓகேங்களா? ரிப்பன் பார்ல 4th டேப் ஃபார்முலா டேப். ஸோ இந்த ஃபார்முலா டேப் பாருங்க இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபங்க்ஷன் லைப்ரரி, டிஃபைன் நேம், ஃபார்முலா ஆடிட்டிங், கால்குலேஷன் குரூப் ஆஃப் பிரிஞ்சு இருக்கு. ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா டேப்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா டேப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இன்சர்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார்முலாஸ் இருக்குல்ல அதை தான் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் இன்சர்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பாருங்க, அவுட்லைன் த நேம், ப்ரொடியூஸ் த நேம். ஸோ இப்போ நம்ம ஒரு ரோக்கு காலம்க்கு வந்து ஆல்ரெடி செல்லோட நேம் இருக்கும், அது இல்லாம நம்ம எப்படி நேமை டிஃபைன் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த கால்குலேஷனை தான் இங்க எப்படி சிம்பிளி வேவா யூஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். இட் கண்டைன்ஸ் ஃபங்க்ஷன் லைப்ரரி, டிஃபைன் நேம்ஸ், ஃபார்முலா ஆடிட்டிங் அண்ட் கால்குலேஷன். நம்ம போன ஃபார்முலா டேப்லயே பார்த்தோம் இல்லையா, குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதை இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் லைப்ரரி. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் லைப்ரரி பார்க்கலாம். எக்ஸல் ஓபன் பண்ணியாச்சு. இதுல 4th இருக்கிறது ஃபார்முலா டேப், இதுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் லைப்ரரி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் லைப்ரரியில பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இப்போ இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்முலாஸ் தான் சொல்லியிருக்கேன். இதனோட ஷார்ட்கட் Shift+F3, Shift+F3 இன்சர்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ நான் சம் வேல்யூஸ் எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து இங்க நான் வந்து சம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு சம்மு, ஓப்பன் பிராக்கெட், இந்த ஓவரால் செல் ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட், என்டர். இதுதான் நார்மலா நம்ம சம்மோட ஃபார்முலா. இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லயும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயும் சேம் இதே தான் யூஸ் பண்ண போறோம், ஆனா சிம்பிளி வேவா யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இன்செர்ட் ஃபங்க்ஷன் இதை கிளிக் பண்ணுங்க, பாருங்க என்னென்ன இருக்குன்ட்டு. சம், ஆவரேஜ், இஃப், ஹைப்பர்லிங்க், இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் தான் இருக்கு. இப்பயே தெரிஞ்சிச்சா, ஃபங்க்ஷன்னா ஃபார்முலாவை இன்செர்ட் பண்றதுதான். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு நான் இன்செர்ட் ஃபங்க்ஷன்ல சேம் அதே சம்மு தான் சொல்றேன். சம்மை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இதனோட சம், அதாவது செல் ரேஞ்ச் கேக்குது, எதுல இருந்து இது வரைக்கும் செல் ரேஞ்ச் கேக்குது. ஃபர்ஸ்ட் நான் ரேஞ்ச் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். இங்கேயே பாருங்க, ஆல்ரெடி ரேஞ்ச் செலக்ட் ஆயிருக்கு, 30 இந்த நம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் ஆயிருக்கு. அப்படி இல்லைன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி ஓவராலா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்க வந்துடும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதனோட சம் ஃபார்முலா வந்துச்சுங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கிற நம்பருக்கு, இல்லை நான் புதுசாக தான் இப்போதான் நம்பரே கொடுக்க போறேன் அப்படின்னா, இப்போ இந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ இன்செர்ட்ல சேம் சம்மே தரேன். இப்போ பாருங்க, நம்பர் 1 நம்பர் 2 கேக்குதுங்களா? இப்போ இதுல 20, நம்பர் 2ல 30. டேபை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். இப்போ மறுபடியும் நான் டேபை ப்ரெஸ் பண்றேன், இதுல ஒரு 50 எழுதிட்டு பாருங்க அடுத்ததுக்கு இது இருக்கு. சரி, இப்போ எனக்கு 3 நம்பர் மட்டும் போதுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த 3 நம்பரோட நமக்கு சம் பாருங்க, இந்த 3 நம்பரோட சம்.
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்செர்ட் ஃபங்க்ஷன். இன்செர்ட் ஃபங்க்ஷன் என்ன, ஒரு ஃபார்முலாவை இன்செர்ட் பண்றது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் இருக்குதுன்னா அதுல வந்து சம் கொடுத்துட்டு இது பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல சம் கால்குலேஷன் தேவைப்படுது, அந்த இடத்துல எந்த நம்பர் மேல இப்பதான் நம்ம நம்பர் கொடுத்துட்டு சம் கால்குலேஷன் போட போறோம்னா இந்த மாதிரி இன்செர்ட் ஃபங்க்ஷன் கொடுத்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஓவராலா செல் ரேஞ்ச் செலக்ட் பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னா ஜஸ்ட் இன்செர்ட் ஃபங்க்ஷன்ல சம்முன்னு கொடுத்தாவே போதும். இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே என்டர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ஃபங்க்ஷன் லைப்ரரியிலே சேம் இதுவும் ஃபார்முலா தான். பாருங்க என்னென்ன இருக்குன்னு. ஆட்டோ சம், recently used, financial, logical, text, date and time, lookup and reference, math and அப்படின்னா trigonometry, maths and trigonometry sums, and more function. இந்த more functionல statistical, engineering, cube, information இந்த மாதிரி இருக்கு. இதுக்குள்ள நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபார்முலா பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே ஃபார்முலாஸ் தான். இந்த இன்செர்ட் ஃபங்க்ஷன்ல போனா உங்களுக்கு ஓவராலா நீங்க எதெல்லாம் நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதே இங்க வந்து அதுவே தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, ஆட்டோசம் இதனோட ஷார்ட்கட் வந்து ஆல்ட் பிளஸ் ஈக்குவல் டு, நம்ம இதை ஹோம் டேப்லயே பார்த்துருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண என்னன்னா அது வந்து நம்ம வந்து சம் போடுற மாதிரி ஃபார்முலா. இப்போ ஆவரேஜும் வந்து என்ன பண்ணுவோம், இருக்கிற நம்பர் எல்லாம் கூட்டி அதை வந்து எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் டிவைட் பண்ணுவோம். ஸோ அதேதான் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு நம்பரை பேஸ் பண்ணி வருது அப்படின்னாவே அது சம் ஃபார்முலா, அதாவது ஆட்டோ சம் ஃபார்முலா வரும். ஸோ அதுல என்னென்ன இருக்கு பாருங்க, சம், ஆவரேஜ், கவுண்ட் நம்பர், மேக்ஸிமம், மோர் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா இதுல இருக்க எல்லாமே வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆட்டோசம். ஆட்டோசம்ன்றது நம்ம நம்பர் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆட்டோசம்ல வரும். ரீசென்ட்லி யூஸ்ல என்ன வரும்னா இப்ப கரண்டா ரீசெண்டா ஒரு 10 ஐட்டம்ஸ், ஓகேங்களா, லாஸ்ட் 10 நீங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஃபார்முலாஸ் வரும். ஸோ நான் கடைசியா இப்போ வந்து சம் ஃபார்முலா யூஸ் பண்ண அதுக்கு முன்னாடி ஆவரேஜ். ஸோ லாஸ்ட் 10 டைம்ஸ் நீங்க என்ன யூஸ் பண்ணீங்களோ 10 ஃபார்முலாஸ் அது வந்து இந்த ரீசென்ட்லி யூஸ்ல வரும். நீங்க இப்ப லாஸ்டா என்ன யூஸ் பண்ணிருக்கீங்களோ அது. ஓகேங்களா. அடுத்தது ஃபினான்ஸ் பேஸ்ட். இந்த ஃபினான்ஸ் பேஸ்ட்ல என்னென்ன வரும்னா நம்ம வந்து நம்பரை கால்குலேட் பண்ணாம ஃபினான்ஸ் பேஸ்டா ஒரு கேஷை கால்குலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு, ஒரு டாலரை கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு, கரன்சி கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஃபினான்ஸ் பேஸ்டா நம்ம என்னென்னலாம் பண்ண போறோமோ அதெல்லாம் இந்த தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஒண்ணும் இல்ல, நம்ம ஓவராலா யூஸ் பண்ண ஃபார்முலா தான் தனித்தனியா அதாவது பேஸ்ல பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது லாஜிக்கல்ல என்ன இருக்குன்னா இந்த இஃப் கண்டிஷன், அன்கண்டிஷன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா, ஆறு அந்த மாதிரி நாட் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ்ல யூஸ் பண்றதெல்லாம் லாஜிக்கல்ல வரும். ஓகேங்களா. அடுத்தது டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்ல எது வரும்னா ஆட்டோசம்னா என்ன சொன்னா நம்பர் பேஸ்டு கால்குலேஷன் சொன்ன. டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் பேஸ்டு. ஒன்னும் இல்ல, கேரக்டர் கவுண்ட் பண்றது, லென்த் கவுண்ட் பண்றது, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்ல. அப்புறம் ஒரு கேரக்டர்ல வந்து அப்பர் கேஸ், லோயர் கேஸ், ப்ராப்பர் கேஸ், லெஃப்ட் ரைட்டு, சப்ஸ்டியூட், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும், ஒரு வேர்டை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா. சென்டென்ஸோ வேர்டோ அப்புறம் கன்காட்டினேட் எல்லாம் இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் வருமே தவிர நம்பரை பேஸ் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் வரும். மோஸ்ட்லி இதெல்லாம் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் வருமே தவிர வேற எது பேஸ் பண்ணி அதிகமா வராது. ஸோ அதனால வந்து டெக்ஸ்ட் எல்லாம் தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டேட் அண்ட் டைம். இந்த டேட் அண்ட் டைம்ல என்ன இருக்குன்னா இயர் பேஸ்டு, டேட், டைம் நம்ம கூட பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுல வீக் டே, வீக்கெண்ட் இந்த மாதிரி கால்குலேஷன், அதாவது ஒரு டேவோ டைமோவோ நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து டேட் அண்ட் டைம்ல கொடுப்பாங்க. அடுத்தது லுக்அப் அண்ட் ரெஃபரன்ஸ்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, லுக்அப், ஹஷ் லுக்அப் இந்த மாதிரி. ஸோ ஹைப்பர் லிங்க், ரோஸ், அதாவது ஒரு இதை வந்து ஒரு ஷீட்டோவோ ஒரு செல்லோவோ ரெஃபர் பண்ணி எடுத்துட்டு வந்து இதுல நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தா அதுக்கு யூஸ் ஆகுறது லுக்அப் அண்ட் ரெஃபரன்ஸ். அடுத்தது மேக்ஸ் அண்ட் ட்ரிக்னாமெட்ரியில நம்ம மேக்ஸ் ஃபார்முலாவும் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்தது மோர் ஃபங்க்ஷன்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன், இன்ஜினியரிங் பேஸ்டு ஏதாவது சம்ஸ், கியூப் பேஸ்டு சம்ஸ் இந்த மாதிரி. இது எல்லாமே இன்னும் நிறைய என்ன மாதிரி கால்குலேஷன் இருக்கோ அது எல்லாமே ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் லைப்ரரி. இந்த ஃபங்க்ஷன் லைப்ரரிக்குள்ள
இப்போ லைப்ரரினா என்ன, ஓவராலா எல்லாமே வந்து இருக்கும். இப்போ எல்லா புக்ஸும் இருக்கும், அதனோட புக்ஸும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதானே லைப்ரரி. ஸோ இங்கே அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலா பேஸ்டு நம்பர்னா நம்பருக்கு தனியா, கேரக்டருக்கு தனியா, டேட் அண்ட் டைமுக்கு தனியா, இந்த மாதிரி எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதோ தனித்தனியா பிரிச்சு இருக்கு. நம்ம வேணும்னா இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளா ஃபார்முலா போடாம இங்க இங்க ஃபார்முலா போன சின்டாக்ஸ் இருக்கும், அதுல எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் லைப்ரரி. அடுத்தது டிஃபைன் நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃபைன் நேம்னா என்னன்னா, நம்ம ஒரு நேமை வந்து புதுசா டிஃபைன் பண்ண போறோம். ஒரு செல்லுக்கோ ரோக்கோ ஒரு காலம்க்கோ வந்து ஒரு நேமை வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இப்ப ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் லிஸ்ட்னு வச்சுக்கோங்க இதை. ஸோ இதை நான் இப்போ செலக்ட் பண்றேன். இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நேம் காமிக்குது, செல்லோட நேம், அதாவது H6 அப்படி காமிக்குதா. அடுத்து இதை செலக்ட் பண்ணும்போது பாருங்க H7. ஸோ நீங்க வந்து எந்த செல்லை கிளிக் பண்ணாலும் அதனோட நேமை காமிக்கும், செல்லோட நேமை தான் காமிக்குமே தவிர அந்த செல்ல என்ன டெக்ஸ்ட் எழுதிருக்கீங்களோ அதை காமிக்காது. ஓகேங்களா? ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்படிதான் வந்து ஒரு செல்லை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஸோ செல்லை ரெஃபர் பண்ணும்போது அதுல எழுதியிருக்க டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ண மாட்டோம். அந்த செல்லு என்ன பொசிஷன்ல இருக்கு, இப்போ இது G8ல இருக்கும், அந்த G8 தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த செல்லோட நேம் தெரியக்கூடாது, ஆக்சுவலி அங்க என்ன நேம் எழுதியிருக்கோமோ அது தெரியணும். அப்படி இல்லைன்னா அந்த செல்லை கிளிக் பண்ணும்போது நம்ம அசைன் பண்ணிக்கிற நேம் வந்து தெரியணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தெரியணும்னு போது யூஸ் பண்றதுதான் டிஃபைன் நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நேம் மேனேஜர்னாலையும் ஒரே மெத்தட் தான், டிஃபைன் நேம்னாலையும் ஒரே மெத்தட் தான், ரெண்டும் சேம் மெத்தட் தான். ஸோ நேம் மேனேஜர் ஷார்ட்கட் பாருங்க, Ctrl+F3. ஸோ இது ரெண்டும் ஒண்ணுதான், அதனால ஏதாவது ஒண்ணு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிஃபைன் நேம் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கு இந்த ரோவை செலக்ட் பண்றேன். ஸோ இந்த ரோவை செலக்ட் பண்ணும் போது பாருங்க என்ன தெரியுது உங்களுக்கு, H7 தெரியுது. ஆனா நான் எல்லாமே செலக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏன் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது மட்டும் தெரியுதுன்னா, நீங்க எதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்றீங்களோ அது மட்டும்தான் இங்க தெரியும். ஓகேங்களா? ஸோ வேற எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிளிக் பண்ணிட்டு நான் இப்படி செலக்ட் பண்ணிடுறேன். இதனோட ஃபர்ஸ்ட் என்ன, G9, இதுதான் தெரியும். நீங்க ஃபர்ஸ்ட் எது கிளிக் பண்ணி செலக்ட் பண்றீங்களோ அதுதான் தெரியுமே தவிர ஓவராலாவும் தெரியாது, அதுக்கு ஏதாவது ஒரு நேமும் தெரியாது. இந்த மாதிரி ஓவராலா தெரியாதுன்னும் போதுதான் நம்ம ஒரு நேம் அசைன் பண்ற சிச்சுவேஷன் வரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்றதுதான் டிஃபைன் நேம். ஸோ நான் இந்த ரோவை செலக்ட் பண்றேன், டிஃபைன் நேம் கொடுத்துட்டு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ரோக்கு வந்து என்ன நேம்ல இருக்கோ முன்னாடி அந்த நேம் வந்துருச்சு. ஸோ நம்ம இதே நேம்ல விடுறதுனாலும் இல்லை. இப்ப இந்த ரோவை செலக்ட் பண்ணா யாரோட மார்க்குன்னு தெரியணும், ஆர்த்தியோட மார்க்குன்னு தெரியணும். இந்த ரோவை செலக்ட் பண்ணா ராஜுவோட மார்க்கு, இந்த ரோவை செலக்ட் பண்ணா இது தயாவோட மார்க்குன்னு ஆல்ரெடி தெரியணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணத்தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்க இதே நேம் விட்டுறதுனாலும் விடலாம், இல்ல நீங்களா ஏதாவது இங்க நேம் அசைன் பண்றதுனாலையும் அசைன் பண்ணிக்கலாம். நான் இதே நேம்ல விட அப்பதான் தெரியும். ஸோ இது செலக்ட் பண்ணா இது ஆர்த்தியோட மார்க் அப்படின்ட்டு. ஸோ நான் ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்ப செலக்ட் பண்ற பாருங்க என்ன தெரியுது, ஆர்த்தி தெரியுதுங்களா. அதே இதை செலக்ட் பண்ணுங்க, தெரியாது, ஏன்னா நம்ம இதுக்கு ஒன்றும் அசைன் பண்ணல. ஸோ இதுக்கு இப்போ அசைன் பண்ணும்போது என்ன பண்ணணும், டிஃபைன் நேம்ஸ் அந்த ராஜுன்ற பேரை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறாங்க. சரி, நெக்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு டிஃபைன் நேம், இல்ல நம்ம டிஃபைன் நேம் கொடுத்துட்டு கூட செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க ஷீட் இருக்குல்ல, இதுல போயிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு தென் இங்க வந்து நான் வந்து இப்போ டீன் மட்டும் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்ப பாருங்க செலக்ட் பண்றேன், என்னன்னு காமிக்குது, நீங்க புதுசா அசைன் பண்ண நேம் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃபைன் நேம். நம்ம வந்து செல்லுக்கு அதனோட நேம் இல்லாம நம்மளே புதுசா டிஃபைன் பண்றோம். ஸோ இப்ப நீங்க ஓவரால் இது செலக்ட் பண்ணும்போது இது யாரோட மார்க்குன்னு தெரியும், ஆர்த்தியோட மார்க்குன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இந்த டிஃபைன் நேம் அசைன் பண்றது யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ரோவை செலக்ட் பண்ணும் போது அது தெரியுது, இது இப்படி செலக்ட் பண்ணும் போது இது வந்து தமிழ் மார்க்ஸ் டோட்டலா, இது வந்து இங்கிலீஷ் மார்க் அப்படி தெரியல. அப்ப என்ன பண்ணும், இதுக்கு மறுபடியும் நீங்க வந்து டிஃபைன் நேம் அசைன் பண்ணணும். ஸோ அது இல்லாம இந்த ஓவராலா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டேபிள ஓவராலா செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா பாருங்க அதுவே டாப் ரோவும் லெஃப்ட் காலம் செலக்ட் ஆயிருக்கு. ஏன் ரீசனா, அதுலதான் நீங்க வந்து ஹெட்டிங் மாதிரி நேம் எழுதிருக்கீங்க, அதனால அது செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இது எனக்கு இது ஒரு ஹெட்டிங்,
என்னென்ன சப்ஜெக்ட்ன்றது ஒரு ஹெட்டிங், யார் யார் பேர்ன்றது ஒரு ஹெட்டிங். அதனால இது ரெண்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க சப்போஸ் ரைட்ல கொடுத்துருந்தீங்கன்னா ரைட் காலம் டிக் பண்ணிக்கலாம், பாட்டம்ல கொடுத்துருந்தீங்கன்னா பாட்டம் ரோவை டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு இது ரெண்டு மட்டும் போதும். ஸோ அதனால நான் கிளிக் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஸோ இந்த மார்க் நான் செலக்ட் பண்றேன். இதெல்லாம் எதனோட மார்க்? தமிழோட மார்க். இது செலக்ட் பண்றேன், இங்கிலீஷ் மார்க். ஸோ அதே நான் பாருங்க இப்படி பண்றேன். இப்ப பாருங்க டி, ஏன்னா நம்ம முன்னாடி டி தான் அசைன் பண்ணியிருந்தோம் இல்லையா இதுக்கு. ஸோ இப்போ இதை செலக்ட் பண்றேன், ஆர்த்தின்னு வரும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஓவராலா நம்ம இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்க கிரேட் ஃப்ரம் செலக்ஷன் கொடுத்தா வரும். இல்ல தனித்தனியா வேணுன்றதுக்கு மட்டும் கொடுக்குறதுன்னா டிஃபைன் நேம் கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது யூஸ் இன் ஃபார்முலா. ஸோ யூசிங் ஃபார்முலாவில் என்னன்னா, ஸோ ஃபார்முலானா என்ன, நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் எடுக்கும் போது என்ன பண்ண, சம் ஃபார்முலானா ஈக்குவல் சம் கொடுத்துட்டு இருக்கிற ரேஞ்ச் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தா அந்த சம் வந்துடும். இப்போ இங்க இன்செட்ல என்ன பண்ணோம்னா, நம்பர் இருக்கு, நம்ம போயிட்டு செல்லை கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு சம் ஃபார்முலா கொடுத்துட்டு நம்ம சம் ஃபார்முலா போடலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது என்ன மெத்தடுனா, நீங்க அந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணாம நேம செலக்ட் பண்ணீங்க. நீங்க ஒரு நேம் அசைன் பண்ணீங்க இல்லையா, அந்த நேம மட்டுமே செலக்ட் பண்ணா அந்த டோட்டல் ரோவும் அது எடுத்துக்கும். பாருங்க எப்படின்ட்டு. ஸோ நான் இங்க யூஸ் இன் ஃபார்முலா கொடுக்குறேன். ஸோ இங்க நான் ஈக்குவல் சம் ஃபார்முலாவே கொடுக்குறேன். சம் ஃபார்முலா கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த ரோவை வந்து செலக்ட் பண்ணணும். என்னென்ன நம்பர் இருக்கோ அதை செலக்ட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா, இந்த யூசிங் ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு இப்ப நமக்கு யாரோடது சம் போடணும், ஆர்த்தியோடது. பாருங்க, நீங்க அசைன் பண்ண அந்த நேம் தான் இருக்கும். ஸோ நான் ஆர்த்தின்னு கிளிக் பண்றேன், க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தா பாருங்க இவங்களோட டோட்டல் மார்க் வந்துருச்சா. சோ இப்ப அடுத்த டோட்டல் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே இப்படி ட்ராக் பண்ணுவோம் இல்லையா. சோ அதை இங்க செய்யக்கூடாது. நீங்க அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா மேல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே தான் கீழே வந்து காப்பி ஆகுமோ தவிர அந்த ஃபார்முலா உங்களுக்கு காப்பி ஆகுது. காரணம் என்னன்னா, நம்ம வந்து அந்த செல்லோட நேம செலக்ட் பண்ணல, அந்த நாம டிஃபைன் பண்ணிங்கிற நேம செலக்ட் பண்ணோம், அதனால அப்படி. ஓகேங்களா? சோ இப்ப இங்க ஆவரேஜ் ஃபார்முலா பண்ணலாம். ஸோ ஆவரேஜ் கொடுத்துட்டு இப்ப நான் யாரோட செலக்ட் பண்ணிருக்கேன், ராஜுவோடது. ஸோ ராஜு கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தா இது ராஜுவோடது ஓவரால் ஆவரேஜ் மார்க். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இதுதான் டிஃபைன் நேம்ஸ். டிஃபைன் நேம்ஸ்னா என்னது, நாமளே ஒரு நேமை டிஃபைன் பண்ண போறோம். எதுக்குன்னா செல்லுக்கு. இப்போ செல்லுக்கு ஆல்ரெடி வந்து செல்லோட நேம்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு கால்குலேஷனுக்கு எடுத்துப்போம். பட் இங்க என்னன்னா, ஒரு ஃபுல் ரோவையும் ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச் செலக்ட் பண்ணும் போது எனக்கு வந்து அதுக்கு தனியா ஒரு நேம் அசைன் பண்ணணும் போது நம்ம டிஃபைன் நேம் கொடுத்து அசைன் பண்ணிக்கலாம். சேம் அதே நேமை நம்ம ஃபார்முலாவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன்னா ஓவராலா இப்ப ஒரு ரோவா செலக்ட் பண்ணி நம்ம நேம் கொடுக்கறதுக்கு ஓவராலா அந்த டேபிளவே செலக்ட் பண்ணி நம்ம நேம் கொடுக்கறதுக்கு பேரு தான் கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன். ஸோ இதுதான் டிஃபைன் நேம்ஸ். அடுத்தது ஃபார்முலா ஆடிட்டிங். ஸோ ஃபார்முலா ஆடிட்டிங்ல ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் பிரசிடென்ஸ். ட்ரேஸ் பிரசிடென்ஸ்னா என்னன்னா, ஸோ நான் இங்க ஒரு சம் ஃபார்முலா எடுக்கிறேன். ஸோ இதுக்கு ஓவரால் சம். ஸோ இப்படி ஓவராலும் செலக்ட் பண்ணலாம், இல்லை எங்கேயாவது ஒரு வேல்யூ நான் செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தா, ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறது எல்லாத்தோட சம் இது. ஓகேங்களா? டோட்டல் வந்து இது. ஸோ இப்போ ட்ரேஸ் பிரசிடென்ட்னா என்னன்னா, ஸோ நான் இந்த ஆன்சர் மேல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இது எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் இதுல கனெக்ட் ஆயிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த மார்க் எல்லாம் இதுல கனெக்ட் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த டோட்டலை நான் கிளிக் பண்ணிட்ட அப்புறம் இங்க பார்த்தாதான் தெரியும் H7, OH7, அடுத்தது I8, J8 இப்படின்னு இதை பார்த்தாதான் எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி தெரியாது. ஸோ அதுக்காக ட்ரேஸ் பிரசிடென்ஸ் கொடுத்தீங்கன்னா பாருங்க, ஒரு ஆரோ மார்க் நீங்க எந்தெந்த அந்த சம்மோட ஆன்சர் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆரோ மார்க் வரும். இதை வேண்டாம்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் ஆரோ கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேஸ் பிரசிடென்ஸ்னா ஆன்சர் மேல கிளிக் பண்ணிட்டு அதனோட கொஸ்டின் என்னன்னு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
அடுத்தது ட்ரேஸ் டிபெண்டன்ட்னா என்னன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், பிரசிடென்ஸோட ஆப்போசிட். டிபெண்டன்ட்னா கொஷின் மேல கிளிக் பண்ணிட்டு அந்த ஆன்சர் எங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நான் இப்போ இதை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இதனோட ஆன்சர் இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னும் போது பாருங்க, இந்த இடத்த டிபெண்ட் பண்ணி காமிக்குது. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இங்க ஒரு ஃபார்முலா போட்டோம் இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணிட்டா இப்படி ஒரு ஆரோ மார்க் இருக்கு, இங்க ஒரு ஆரோ மார்க் இருக்கு. ஸோ பிரசிடென்ட்னா ஆன்சர் மேல கிளிக் பண்ணிட்டு அது கொஷின் எங்கெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு பாத்துக்கலாம். டிபெண்டன்ட்னா ஒரு கொஷின் எந்த ஆன்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஸோ இந்த ஆன்சர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்றத பாக்குறதுக்கு தான் ட்ரேஸ் டிபெண்டன்ஸ். வேணும்னா ரிமூவ் ஆரோ கொடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஷோ இன் ஃபார்முலா. ஸோ ஷோ இன் ஃபார்முலானா என்னன்னா, இப்ப நம்ம இங்க கிளிக் பண்ண இதனோட ஃபார்முலா எங்க காமிக்குது, இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இந்த இடத்துல காமிக்காது. இதே நம்ம எடிட் கொடுத்தா மட்டும்தான் இங்க காமிக்கும். F2 கொடுக்கலாம் எடிட்டுக்கு, இல்ல ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே இதுக்குள்ள வந்துடும். ஸோ இப்பதான் ஃபார்முலா காமிக்குது. ஸோ நாம நார்மலா பார்க்கும்போது இங்க ஃபார்முலா காமிக்காது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஷோ ஃபார்முலா கொடுத்தா இங்க காமிக்கும். ஸோ ஷோ ஃபார்முலாவோட ஷார்ட்கட் பாருங்க, கண்ட்ரோல் பிளஸ் ஒரு மேல ஒரு ஃபர்ஸ்ட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஷோ ஃபார்முலா கொடுக்குறேன். இந்த ஷீட்ல எங்கெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோமோ அங்க எல்லாம் உங்களுக்கு ஃபார்முலாவை மட்டும்தான் தெரியும், அதனோட ஆன்சர் தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஷோ ஃபார்முலா. ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டா அந்த ஃபார்முலாவை ஷோ பண்ணி காமிக்குது. கிளிக் பண்ணினா மறுபடியும் போயிடும். ஓகேங்களா? அடுத்தது எரர் செக்கிங். ஸோ எரர் செக்கிங்னா என்னன்னா, ஏதாவது எரர் இருந்தா அதை ஃபைண்ட் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல சம் ஃபார்முலா எழுதுறேன். ஓப்பன் பிராக்கெட். ஸோ சம் ஃபார்முலா என்ன பண்ணுவோம், எல்லா செல்லும் ரேஞ்சும் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், இது எல்லாம் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் பண்ணா இதனோட என்ன டோட்டலா அது வந்துடும். பட் எனக்கு வந்து எல்லாமே வேணாம், ஏதாவது 2 மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணலாம்னா, ஸோ இதுல இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இதுவும் இந்த 2 மட்டும் எனக்கு இருந்தா போதும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா இப்ப இது 2ஓட டோட்டல் மட்டும் தெரியும். பாருங்க இந்த செல் கிட்ட பாருங்க, இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர்ல ஒரு மார்க் தெரியுதா, இந்த இடத்துல தெரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னா, இந்த செல்லுல வந்து எரர் அக்கர் ஆயிருக்கு. பாருங்க ஒரு வார்னிங் மாதிரி தருதா, இந்த செல்ல கிளிக் பண்ணா. என்னன்னா எரர் அக்கர் ஆயிருக்கு. என்ன எரர்னா, நம்ம ஓவராலா இருக்கிறது 4, பட் நீங்க எதை செலக்ட் பண்ணீங்க, 2 மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நமக்கு காமிக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய நமக்கு வெரைட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஒமிட் அட்ஜஸ்ட் செல். ஸோ என்னன்னா இந்த ஃபார்முலா வந்து சில செல்லை வந்து ஒமிட் பண்ணிடுச்சு, அதாவது இக்னோர் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிக்குது. அடுத்தது அப்டேட் ஃபார்முலா டு இன்க்ளூட் செல்னா இருக்கிற எல்லா செல்லும் இதுல அப்டேட் பண்ணுங்கன்னு அர்த்தம். பாருங்க நான் கொடுக்குறேன், பாருங்க இதனோட ஓவரால் டோட்டல் வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது ஹெல்ப் ஆன் திஸ் எரர்னா, இந்த எரர் என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னும் போது ஹெல்ப் கேட்கறதா. இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன் போகும், குரோம் ஓப்பன் ஆகும். அடுத்தது இக்னோர் எரர் கொடுத்தீங்கன்னா இது டெலீட் ஆயிடும். பாருங்க நான் கொடுக்குறேன், இக்னோர் எரர் கொடுத்தீங்கன்னா நமக்கு நார்மல் செல் மாதிரி வந்துடும். அடுத்தது எடிட் இன் ஃபார்முலா பார்னா, இதை கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலாக்கு எடிட் ஆயிடும். நீங்க வேணும்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது எரர் செக்கிங் ஆப்ஷன்ல போனீங்கன்னா இன்னும் நிறைய எரர் செக்கிங் இருக்கு. அதாவது இது வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம், இந்த கால்குலேஷன் எல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எரர் செக்கிங். ஸோ அடுத்தது எவால்வேட் ஃபார்முலா. ஸோ இந்த எவால்வேட் ஃபார்முலானா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு சம் ஃபார்முலா கொடுத்து யூஸ் பண்ணிட்ட அப்புறம் என்ன ஆகும்னா அதனோட ஆன்சர் மட்டும் தான் நமக்கு காமிக்கும், பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்காது. எப்படின்னா இப்ப H7 I8 செலக்ட் பண்ணும் போது எவ்வளவு டோட்டல் வந்துச்சு, பிளஸ் அதை கூட J8 ஆட் பண்ணும் போது எவ்வளவு டோட்டல் வந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்காது. ஸோ ஒன்னொன்னாதான் காமிக்காது, ஃபுல்லா ஓவராலா அந்த சம்மோட ஆன்சர் என்னவோ அது மட்டும் காமிக்கும். இல்ல எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேணும்னும் போது தான் இந்த எவால்வேட் ஃபார்முலா யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கு நான் வந்து ஆட் ஃபார்முலா யூஸ் பண்றேன். ஸோ நான் அதுக்கு வந்து சம் யூஸ் பண்ணாம இப்படி ஓவராலா செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா செல்ல, ஸோ அதை நான் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ என்டர் கொடுத்தா நமக்கு டோட்டல் வந்துச்சு. ஸோ இப்போ எவால்வேட் ஃபார்முலால இப்ப பாருங்க எல்லா செல்லும் காமிக்குதா. இப்ப நான் எவால்வேட் தரேன், B4ஓட வேல்யூ 30.
அடுத்தது B5 ஓட வேல்யூ 2 45. இப்ப 2 ஆட் பண்ணி வரும் 75. அடுத்தது B6 எவ்வளோ 25. இப்ப 2 ஆட் பண்ணி வரும் 100. ஸோ அப்படி எவால்வேட் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு ஆட் பண்ணி வரும். ஓகேங்களா? கடைசியில 535. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ ஆட் பண்ணா எவ்வளவு வருதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த எவால்வேட் ஃபார்முலா. மறுபடியும் ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எவால்வேட் ஃபார்முலா. அடுத்தது வாட்ச் விண்டோ. ஸோ வாட்ச் விண்டோனா என்னன்னா, இங்க இருக்கிற விண்டோ ஸ்கிரீனை வந்து நம்ம இன்னொரு ஷீட் யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் இவங்களுக்கு தமிழோட மார்க்கை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு வாட்ச் விண்டோ கொடுத்துட்டு ஆட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்க ஆட் வாட்ச் அது கொடுத்துட்டு இந்த ஷீட் மட்டும் செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துறேன். இப்போ இந்த ஷீட் மட்டும் இங்க தெரியும். தெரியுதுங்களா? ஸோ பாருங்க, தமிழோட மார்க் மட்டும் எவ்வளோன்னு தெரியுது. ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்த ஷீட் ஓபன் பண்ணி இங்க நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டோட மார்க், தமிழ் மார்க்கை என்ட்ரி பண்ணேன். 50, 80 ஸோ இந்த மாதிரி எழுதுறேன். ஸோ நான் இவங்களோடது இப்போ அடுத்த எக்ஸாமோட மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க போன எக்ஸாம்ல என்ன மார்க் யூஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முன்னாடி ஷீட்டை ஓபன் பண்ணி பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த வாட்ச் விண்டோ கொடுத்தீங்கன்னா இங்க வந்துடும். ஸோ இவங்க போன டைம் இந்த மார்க் எடுத்திருக்காங்க, இந்த டைம் இந்த மார்க் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கம்பாரிஷன் வந்து இதுல விண்டோ வச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக தான் வாட்ச் விண்டோ யூஸ் ஆகுது. இது எந்த ஷீட்ல வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கால்குலேஷன். கால்குலேஷன் ஆப்ஷன். ஸோ இந்த கால்குலேஷன் ஆப்ஷன் என்னன்னா, இப்போ இதனோட சம் ஃபார்முலா இருக்கு. ஸோ நான் இப்போ இங்க ஏதாவது ஒரு நம்பரை சேஞ்ச் பண்றேன். இங்க 60க்கு பதில் 80 கொடுக்குறேன். அப்படி என்ன ஆகும், எனக்கு டோட்டல்லே மாறுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கால்குலேஷன் ஆப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ல இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணும்போது அதனோட ரிசல்ட்டோட ஃபார்முலாலையும் சேஞ்ச் ஆகி மாறிடும். இதே மேனுவல் கொடுத்தீங்கன்னா, கொடுத்துட்டு இப்போ பாருங்க நான் இங்க 40 கொடுக்குறேன். பட் எனக்கு எந்த சேஞ்சஸுமே ஆகல. இப்போ மேனுவல் கொடுத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே ஆகாது. ஆட்டோமேட்டிக் கொடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்க இப்போ ஆட்டோமேட்டிக் கொடுத்தோன்னே இங்க சேஞ்சஸ் ஆயிடுச்சா? சேஞ்சஸ் ஆயிடுச்சா? ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக் எக்ஸப்ட் ஃபார் டேட்டா டேபிள்ஸ்னா டேபிள் இல்லாம மத்ததுக்கு மட்டும். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணிட்டு 80 தரேன். பாருங்க மாறிடுச்சு. ஓகேங்களா? டேட்டா டேபிள்ஸ் ஒரு டேட்டா டேபிளா இல்லாம இந்த மாதிரி சிங்கிளா இருக்கும் போது மாறிக்கும், டேபிளா இருக்கும் போது மாறாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்ப மறுபடியும் ஆட்டோமேட்டிக்லி கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது கால்குலேட் நவ் அப்படின்னா என்னன்னாலையும் கால்குலேட் ஷீட்னாலையும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஷீட்டோட ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் பிளஸ் F9. ஸோ என்ன மீனிங்னா, ஸோ சப்போஸ் இங்க மேனுவல்ல கொடுத்துட்டு இங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப இங்க சேஞ்ச் ஆகாது இல்லையா? ஸோ அப்ப இந்த கால்குலேட் நவ் கொடுங்க. கொடுத்தோன்னே பாருங்க சேஞ்ச் ஆயிடுச்சுங்களா? அதே கால்குலேட் ஷீட்னா இன்னொரு ஷீட்ல நீங்க யூஸ் அதாவது ஷீட்ல இருக்க எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கால்குலேட் நவ்னா உடனே சேஞ்சஸ் ஆகும். கால்குலேட் ஷீட்னா இந்த ஷீட்ல எங்கெல்லாம் நீங்க தப்பா வந்து அதாவது மேனுவல்ல இருந்துட்டு எதெல்லாம் அப்டேட் ஆகாம இருக்கோ அது எல்லாமே அப்டேட் ஆயிடும். இதுதான் கால்குலேஷன் ஆப்ஷன். கால்குலேஷன் ஆப்ஷன்னா என்ன, ஏதாவது ஒரு கால்குலேஷன்ல நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா அதுவே சேஞ்சஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். மேனுவல்ல கொடுத்தீங்கன்னா மாறாது. அப்படி இருக்கும்போது கால்குலேட் நவ் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த நீங்க எந்த செல்ல செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அது மட்டும் மாறும். கால்குலேட் ஷீட் கொடுத்தீங்கன்னா ஓவரால் ஷீட்ல எங்கெல்லாம் ஃபார்முலா தப்பாலாம் மேனுவலா இருக்கு, நம்ம அப்டேட் பண்ணாம இருக்கோமோ அதெல்லாம் அப்டேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கால்குலேஷன். ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா பார்ல இருக்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு ஃபார்முலா டேப் பார்த்தோம். ஸோ ஃபார்முலா டேப்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ஃபார்முலாவை இன்செர்ட் பண்றது தான். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் லைப்ரரி. இதுல வந்து நம்ம நார்மலா இன்செர்ட் பண்ணிக்கலாம், என்ன ஃபார்முலா வேணும் அது இல்லை. அப்படி இல்லைன்னா ஃபார்முலாவை அதனோட டெக்ஸ்ட் பேஸ்டோ இல்லை நம்பர் பேஸ்டோ டேட் அண்ட் டைம் பேஸ்டோ தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம அதுல போய் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதுதான் ஃபங்க்ஷன் லைப்ரரி. டிஃபைன் நேம்னா செல்லுக்கு ஆல்ரெடி நேம் இருக்கும், அது இல்லாம நம்மளே நேமை டிஃபைன் பண்ணிக்கிறது தான் வந்து டிஃபைன் நேம்ஸ். அது வந்து நம்ம வந்து ஃபார்முலாலையும் அந்த நேமை யூஸ் பண்ணி ஃபார்முலா போட்டுக்கலாம். அடுத்தது ஃபார்முலா எடிட்டிங்னா
நம்ம ஆல்ரெடி போட்ட ஃபார்முலாலே எந்த ஃபார்முலாவோட அந்த ஆன்சர் கனெக்ட் ஆகுது, எந்த ஆன்சரோட அந்த செல் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்தது இது வந்து ஷோ ஃபார்முலா. ஸோ நம்ம ஃபார்முலா ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா அதை செல்லில் ஷோ பண்ணி காமிக்கும். செக் எரர்ஸ் வந்து என்னன்னா, எரர் ஏதாவது அக்கர் பண்ணியிருந்தா அதை எரர் பண்ணும், அப்டேட் பண்ணுறதுனாலையும் பண்ணிக்கலாம். எவால்வேட் ஃபார்முலானா ஒரு ஃபார்முலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி எவால்வேட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். வாட்ச் விண்டோல வந்து நம்ம வந்து ஒரு டேபிளை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அது வேற ஷீட்ல போகும்போது அதை வாட்ச் பண்ணிக்கலாம். கால்குலேட் ஆப்ஷன்ல வந்து ஆட்டோமேட்டிக் மேனுவல் பார்த்தோம். ஆட்டோமேட்டிக்னா ஏதாவது சேஞ்சஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். மேனுவல்னா நம்மளா சேஞ்சஸ் பண்ணாலே மாறாது. அப்படி இருக்கும்போது கால்குலேட் ஷீட் இது ஏதாவது கால்குலேட் நவ் கொடுத்தீங்கன்னா அந்த செல்ல மட்டும் மாறும். கால்குலேட் ஷீட் கொடுத்தீங்கன்னா ஓவரால் ஷீட்ல எதுவும் அப்டேட் ஆகாம இருந்துச்சுன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபார்முலா. நம்ம ஃபார்முலாவை தான் சிம்பிளி வேவா எப்படி யூஸ் பண்றதுன்றதை இதுல பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.